ஒலிம்பிக் போட்டிக்கு நிகராக செஸ் விளையாட்டில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விளையாட்டு தான் செஸ் ஒலிம்பியாட். சென்னையில் 44வது முறையாக நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரானது 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ஹங்கேரியில் 45வது முறையாக இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரானது களை கட்டி வருகிறது. இதில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி என 2 பிரிவிலையுமே இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மொத்தம் இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரானது 11 சுற்றுகளாக நடைபெறுகிறது. தற்பொழுது அந்த செஸ் ஒலிம்பியாட் கிளைமேக்ஸ் கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தம் 10 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றன. ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் மீதம் இருக்கிறது. 10 சுற்றுகளின் முடிவில் இந்திய ஆடவர் அணியும் சரி மகளிர் அணியும் சரி முதல் இடத்துல இருக்கிறாங்க. தங்கப்பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் பெருமையாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் கூட இந்திய அணியால் தங்கப்பதக்கத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. 2 பிரிவுகளிலுமே இந்திய வீரர் வீராங்கனைகள் வெண்கலப் பதக்கத்தோடு தான் நாடு திரும்பினாங்க. அந்த வகையில் இந்த ஹங்கேரியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய ஆடவர் அணியும் சரி மகளிர் அணியும் சரி தங்கப்பதக்கத்திற்கான பந்தயத்தில் முதல் இடத்துல ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறாங்க அப்படின்றது தான் கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. 10 சுற்றுகளின் முடிவில் இந்திய ஆடவர் அணி 10 சுற்றுகளில் 9 போட்டிகளில் வெற்றி, ஒரே ஒரு போட்டியில் டிரா. ஒரு சுற்றுகளில் கூட இந்திய ஆடவர் அணி தோல்வியை சந்திக்காமல் 19 புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல சீன அணி 17 புள்ளிகளோடு 2வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் மீதம் இருக்கு அப்படின்னு இருக்கோம். அந்த சுற்றுல இந்திய அணி வெற்றி தோல்வி டிரா என எது சந்தித்தாலும் முதல் இடம் இந்தியாவிற்கு உறுதியாகும். எனவே இந்தியாவிற்கு இப்போதே தங்கப்பதக்கம் உறுதி என்று அடித்து சொல்லும் அளவிற்கு இந்திய வீரர்களுடைய ஆட்டத்திறன் அமைந்திருக்கிறது. 2வது இடத்துல சீன அணி. இந்த கடைசி சுற்று போட்டியில் இந்திய ஆடவர் அணியினர் ஸ்லோவேனியா அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. ஸ்லோவேனியா அணிக்கு எதிராக இந்திய அணி இதுவரை தோல்வியை சந்தித்ததே இல்லை. எனவே இந்த வீரர்களுக்கு எதிராக இன்றைய போட்டியிலும் இந்திய வீரர்கள் வெற்றியை வசப்படுத்தி எவராலும் எட்டி பிடிக்க முடியாத 21 புள்ளிகளை பிடித்து தங்கப்பதக்கத்தை உறுதி செய்வார்கள் என்றுதான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 17 புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. கசகஸ்தான் அணியும் 17 புள்ளிகளோடு முதல் இடத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நடைபெறக்கூடிய அந்த கடைசி சுற்று போட்டி மிக மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. அதில் இந்திய அணி அசர்பைஜான் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. அதே போல கசகஸ்தான் அணி அமெரிக்க அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. கசகஸ்தான் அணி தோல்வியை சந்தித்து இந்திய அணி வெற்றியை வசப்படுத்தினால் தனி அணியாக தங்கப்பதக்கத்தை கைப்பற்றுவார்கள். எனவே 2 அணியினுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் மகளிர் அணிக்கு தங்கப்பதக்கம் உறுதியா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஆனால் ஆடவர் அணியை பொறுத்து ஓப்பன் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆடவர் அணியை பொறுத்தளவிற்கு இப்போதே தங்கப்பதக்கம் உறுதி என்று சொல்லும் அளவிற்கு இந்திய வீரர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அமைந்திருக்கு. இந்த 2 அணிகளிலுமே இந்திய ஆடவர் அணியாக இருந்தாலும் சரி மகளிர் அணியாக இருந்தாலும் சரி இந்த 2 அணியிலுமே தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆடவர் அணியில் குகேஷ் பிரக்யானந்தா 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். மகளிர் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைசாலியும் இடம் பிடித்திருக்கிறார். தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்திய அணியில் இதுவும் செஸ் விளையாட்டில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. மிக 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 முக்கியமான வெற்றி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்திய அணி அமெரிக்க அணியை வீழ்த்தியது தான் இந்தியா படைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. குகேஷ் ஃபேபியானாவை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். 7வது இடத்தில் இருக்கக்கூடிய குகேஷ் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஃபேபியானாவை வீழ்த்தி இந்தியாவிற்கு ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அதே போல அரோனியன் லெவோனா அதுக்கப்புறம் ஷோ வெஸ்லி போன்ற உலக ஜாம்பவான்கள் எல்லாம் அமெரிக்க அணியில் இருந்தாங்க. அதே போல் நம்ம டீமில் யங்ஸ்டர்ஸ் தான் இளம் பட்டாளம் தான். குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜுன் எரிகேசி விஜித் குஜராத்தி என 4 பேருமே இளம் வீரர்கள் ஒரு பெரிய ஜாம்பவான் அணியை வீழ்த்தி அந்த எவராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு அணி என்ற ஒரு சாதனையோடு புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த 10வது சுற்றில் அமெரிக்காவை வீழ்த்தியது போலவே
9வது சுற்றுல நடப்பு சாம்பியனான உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி டிராவை சந்தித்தது. கிட்டத்தட்ட 9 சுற்றுகளில் 8 சுற்றுகளில் தொடர்ந்து வெற்றி, 9வது சுற்றுல டிரா, 10வது சுற்றுல வெற்றி என்ற வகையில் எவராலும் வீழ்த்த முடியாத அணியாகத்தான் இந்திய அணி திகழ்ந்திருக்கிறது. இந்த கடைசி 11வது சுற்றுல ஏன் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் உறுதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அணி மகளிர் அணி அசர்பைஜான் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. அதே போல் ஆடவர் அணி ஸ்லோவேக்கியா அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. எனவே ஏறக்குறைய இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் உறுதியாகிவிட்டது. சென்னையில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட்டில் கூட இந்தியாவால் தங்கப்பதக்கத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஆனால் இம்முறை இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி ஒரு சாதனை, வரலாற்று சாதனையை நிகழ்த்த காத்திருக்கிறது. இந்தியாவிற்கு மட்டும் தங்கப்பதக்கம் உறுதி அப்படின்னு சொல்கிறத விட போர்டு 1ல் பங்கேற்றிருக்கக்கூடிய குக்கேஸுக்கும் தங்கப்பதக்கம் உறுதி என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஆற்றத்திறன் அமைந்திருக்கிறது. ஒரு போட்டியில் கூட அவர் தோல்வியை சந்திக்கவில்லை. தொடர்ந்து 10 போட்டிகளிலுமே குக்கேஷினுடைய ஆட்டத்திறன் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. 2 டிராவை சந்தித்திருக்கிறார். மற்ற அனைத்து போட்டிகளிலுமே வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறார். 11 சுற்றுகளில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் குக்கேஸுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. மொத்தம் 10 சுற்றுகளில் விளையாடி இருக்கிறாரு. 8 வெற்றி 2 டிரா. இதில் மற்றொரு நட்சத்திர வீரரான பிரக்யானந்தாவும் 10 சுற்றுகளில் விளையாடி இருக்கிறாரு. ஒரு தோல்வி. அமெரிக்காவுக்கு எதிராக மட்டும் பிரக்யானந்தா தோல்வியை சந்தித்திருக்கிறார். மற்ற போட்டிகளில் 2 வெற்றியை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்ல 6 டிராவை சந்தித்திருக்கிறார். ஒரே ஒரு தோல்வியோட மட்டும்தான் பிரக்யானந்தா இந்த அமெரிக்காவுக்கு எதிராக. மற்ற எந்த போட்டிகளிலுமே யாருமே தோல்வியை சந்திக்கலை அப்படின்றது தான் உண்மை. கிட்டத்தட்ட 10 சுற்றுகளில் 40 ஆட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. 40 ஆட்டங்களில் 39 ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் தோல்வியை சந்திக்கவே இல்லை. ஒரே ஒரு தோல்வி மட்டும்தான், அது பிரக்யானந்தா அமெரிக்கா வீரரான ஆண்ட்ரோவுக்கு எதிரான போட்டியில் தான் அவர் தோல்வியை சந்திருக்கிறாரு. இதுதான் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நம்ம இந்திய வீரர்கள் படைத்திருக்கக்கூடிய சாதனைகள். கிட்டத்தட்ட பிரக்யானந்தாவும் சரி, குக்கேஸாக இருந்தாலும் சரி, அர்ஜுன் எரிகேசியாக இருந்தாலும் சரி, விஜித் குஜராத்தியாக இருந்தாலும் சரி, ஹரிகிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி, 5 பேருமே ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க. 10 சுற்றுகளில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறாங்க.